இந்த கிறிஸ்மஸ் சீசனுக்கு கிறிஸ்மஸ் சீரிஸ் பார்ட் 2 ஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ். இந்த ஸ்டாரை உங்கள் வீட்டு வாசல்லையும் நீங்கள் தொங்க விடலாம். கிறிஸ்மஸ் ட்ரீக்கு மேலே வச்சு அழகு பார்க்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டார் ஸ்டென்சில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு பாப்சிக்கலும் எடுத்துகிட்டு அதோட லென்த் அண்ட் பிரெத்தை நீங்கள் அழகாக நீங்கள் இந்த மாதிரியே டெம்ப்ளேட் மாதிரி வச்சும் எடுக்கலாம். இல்லைனா அப்படியே நான் வரைகிறதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆக மொத்தம் இந்த ஸ்டார் டெம்ப்ளேட்டை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்கச்சக்கமான ஸ்டார் கிராஃப்டை நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்காகவே நீங்கள் இந்த ஸ்டார் பேட்டர்னை நல்லா எப்படி வரைகிறதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இல்லைனா இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு எப்பப்போ தேவையோ அப்போ பாருங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் ஷேப்புக்கு அழகாக நான் வந்து வரைஞ்சிடுறேன். இந்த ஸ்டார் டெம்ப்ளேட்டு வரைய தெரியாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, பாப்சிக்கல் ஸ்டிக்கில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டாரை வந்து அழகாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு அவுட்லைன் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டார்க்கன் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் ரெடி. இப்போ இதில் எப்படி நம்ம ஸ்டிக்கை வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பாப்சிக்கல் ஸ்டிக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறது வச்சுருங்க. அதுக்காக இதில் நான் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணுறேன். நான் எப்போவுமே ஃபெவிபாண்ட் தான் அப்ளை பண்ணுவேன், ஏன்னா அதுதான் ஈஸியாக ஸ்டிக் ஆகும். அடுத்து இதே மாதிரி 5 ஸ்டிக்கில் டாப் அண்ட் பாட்டமில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபெவிபாண்டை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து நம்ம சென்டரில் சில இடங்களில் ஒட்ட வேண்டியது இருக்குது. இப்போ டாப்பில் இருக்க இந்த ஃப்ளாட்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அடுத்து இந்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிக்கை செகண்ட் ஸ்டிக் ஒட்டணும். இதுக்கு இந்த மாதிரி நான் ஃபெவிபாண்டை இந்த மாதிரி 2 இடத்துல அப்ளை பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் தான் நம்ம அடுத்த ஸ்டிக்கை இப்படி ஒட்ட போகிறோம். ஸோ ஒரு கிராஸ் மாதிரி அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதுலேயும் நம்ம நெக்ஸ்ட்டு ஃபெவிபாண்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஏ ஷேப்புக்கு வர்றதுக்கான அந்த பாப்சிக்கலை நம்ம ஒட்டுறோம். ஸோ இந்த மாதிரி ஒட்டும் பொழுது ஸ்டார் ஷேப் ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக அதே நேரத்தில் கிடச்சிரும். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேணாலும் பண்ணலாம். நான் 2 பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸுக்கு லேஸ் கிடைக்கும் இல்லையா, அந்த லேஸ் பீடடாக ரொம்ப அழகாக ஸ்டோன்ஸ் வச்சு இருந்துச்சு. இதை நான் வாங்கிட்டேன். இதை 4 நாளாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் பண்ணியிருக்க பாப்சிக்கல் ஸ்டிக்குக்கு அந்த சைஸுக்கு 4 இந்த ட்ரையாங்கிள் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இதை நல்லா நான் அழகாக 4 நாளாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 5 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே இந்த ஸ்டார் மேலே அப்படியே நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ ஒட்டிட்டா இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ 4 பக்கமும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரியே இந்த 4 ட்ரையாங்கிள்ஸ்க்கும் இந்த மாதிரி நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம எப்படி பாப்சிக்கல் ஸ்டிக் ஒட்டினோமோ அதே வாட்டத்தில் அதே மாதிரியே ஸ்டிக் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சூப்பரான ஒரு பீடட் ஒர்க் ஸ்டார் நமக்கு ரெடி ஆகிடும். இதோட லுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 பக்கமும் நம்ம ஒட்டும் பொழுது ஒன்று மேலே தான் ஒட்டுற மாதிரி இருக்கும். இந்த பேட்டர்னை மாற்றியும் நீங்கள் எப்படி ஒட்டணுமோ, எப்படி ஒட்டினா உங்களுக்கு அழகாக இருக்கும்னு தோணுதோ அந்த மாதிரியும் நீங்கள் ஒட்டிடலாம். இப்போ ஒவ்வொரு ட்ரையாங்கிள் மட்டும் தனியாக நான் இந்த மாதிரி பீஸ் 5 எடுத்துகிட்டு அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு ஸ்டார் அந்த ஸ்டிக்கு ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்டும் பொழுது இந்த ஸ்டாருக்கு ஒரு ஈவன் டோன் ஷேப் வந்து கிடச்சிடும். ஸோ 5 பக்கமும் இதே மாதிரியே இதை நான் ஒட்டிட்டேன் அப்படின்னா ரொம்ப அழகாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டார் பேட்டர்ன் கிடைக்கும். ஜிகுன்னு பார்க்குறதுக்கே இது அழகாக இருக்கும். இதில் நீங்கள் எந்த விதமான லேஸ் வேணாலும் ஒட்டலாம். இல்லை சிம்பிளாக இந்த ஸ்டார் மட்டும் போதும், எனக்கு இந்த டெக்கரேஷன்லாம் லேஸ்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் அழகாக இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ லேஸ் வந்து அடிஷ்னல் அழகுக்காக தான். ஸோ 2 ஸ்டார் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்றது இப்போ பார்த்துடலாம். டபுள் டேப் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை இந்த ஒரு ஸ்டார் இருக்கு இல்லையா நம்ம டெக்கரேட் பண்ணாதது, அதில் ஒட்டிட்டு இந்த டபுள் டேப்பை எடுத்துகிட்டு இதில் இந்த மாதிரி எல்இடி ஆப்ரேட்டட் லைட் இல்லைனா சீக்வன்ஸாக லைட் இருக்கு இல்லையா, லைட் ஸ்ட்ரிப்ஸ், அதெல்லாம் இதில் நீங்கள் அழகாக அட்டாச் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஸ்டாரையும் அட்டாச் பண்ணுறதுக்கு அதோட பேக் சைட்லேயுமே இந்த மாதிரியான டபுள் டேப் நானோ டேப் எது இருக்கோ அதை ஒட்டிடுங்க. நானோ டேப் டபுள் டேப் இல்லாதவங்க க்ளூ ஸ்டிக் வச்சு ஒட்டிடலாம். ஆனால் லைட் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஐ திங்க் க்ளூ ஸ்டிக் எதுவும் டேமேஜ் பண்ணாது. இப்போ இதை அழகாக இது மேலே ஒட்டிட்டோம் அப்படின்னா லைட்டில் அழகான ஒரு ஸ்டார் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டார்னாலே லைட்டில் இருந்தால் தானேங்க அதுக்கு மரியாதை. ஸோ நெக்ஸ்ட்டு அடிஷ்னலாக இதுக்கு ஒரு டீட்டெயிலிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஸ்டோன்ஸை நான் அழகாக வந்து பென்டகன் ஷேப்பில் ஒட்டிடுறேன். ஸோ ஸ்டாரினுடைய அந்த இன்னர் சைட் பென்டகன் இருக்கும் இல்லையா, அது நான் சொன்ன மாதிரி லேஸ் பிடிக்காதவங்க அப்படியே பிளெயினாகவும் இதை வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த ஸ்டார், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த லேஸு உங்களுக்கு கிடைக்கிறத வச்சு நீங்கள் எப்படி வேணாலும் ஆல்டர் பண்ணி மாட்டி ஓட்டிக்கலாம். அதுவும் பார்க்க
பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த க்யூட்டான ஸ்டாரை உங்கள் வீட்டில் எங்கே வேணாலும் நீங்கள் ஹேங் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு மேலே டாப்பில் அழகாக இதை ப்ளேஸ் பண்ணலாம். நைட்டு நேரத்தில் பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். இது லேஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக நீங்கள் ஒட்டினீங்கனாலே இதோட ஷேப் நல்லா பக்காவாக வந்துடும். ஸோ தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக அழகான ஒரு ஸ்டார் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். பகல்லையும் இது நல்ல கலர்ஃபுல்லாக ஒரு பேஸ்டல் கலர் லுக்கில் க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டான ஸ்டார் ஐடியாவை நீங்களும் இந்த கிறிஸ்மஸ் சீசன் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜென்ரல் டேக்கும் இதை ஹோம் டெக்கர் பீஸாகவும் நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிடலாம். ஸோ நைட்டில் அழகாக லைட்டாகவும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பகலில் அழகாக சூப்பரான ஒரு டெக்ஸ்டரில் நல்லாயிருக்கும். இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்து என்ன கிராஃப்ட் உங்களுக்கு வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு இந்த கிராஃப்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, கிராஃப்ட் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பர் டூப்பர் கிராஃப்ட் ஐடியாவோட சந்திக்கிறேன். இதுவரை டாட்டா அண்ட் பை பை.